அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற மாதிரியே கிரில்ட் சிக்கன் எப்படி ஓடிஜி யூஸ் பண்ணி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு ஃபுல் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா சுற்றி எல்லா இடத்துலையும் குத்தி விட்டுருங்க. அப்போ தான் மேரினேட் பண்ணும்போது உள்ளார எல்லாம் சேரும். இதை ஒரு 1 ஹவருக்கு டெண்டரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி டெண்டரைஸ் பண்ணுறதுன்ட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் தயிர், நல்ல கெட்டியான தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தந்தூரி மசாலா பவுடர் அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். சிக்கன் 65 மசாலா போடக்கூடாது. ஒரு பெரிய லெமன்லேருந்து லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உருக்குன வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தா ஃபுட் கலர் தேவையில்லை. இப்போ இதை சிக்கனோட மேல் பகுதி அப்புறம் உள்பகுதியிலலாம் நல்லா அப்ளை பண்ணிடலாம். டெண்டரைசர் யூஸ் பண்ணனால 1 மணி நேரம் மேரினேட் பண்ணால் போதும். டெண்டரைஸ் பண்ணலன்னா 8 மணி நேரம், அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் மேரினேட் பண்ணிடுங்க. இப்போ கிரில்லுக்காக கொடுத்துருக்க ராடை இந்த மாதிரி உள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைட்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை குத்தி விட்டு ஸ்க்ரூ பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக பண்ணிடுங்க. இன்னொரு சைடும் இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. மூவ் ஆகாத மாதிரி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த சைடும் ஸ்க்ரூ பண்ணிடலாம். இப்போ சிக்கனோட விங்ஸ், லெக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட்டு வச்சு நல்லா சுற்றி கட்டி விட்டுருங்க. கட்டியாச்சு. இப்போ அவனை 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஃபேட்லாம் கீழே வடியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கலாம். 230 டிகிரி செல்சியஸில் செலக்டரை கிரில் லோவரில் வச்சுருக்கேன். 45லேருந்து 50 மினிட்ஸ்க்கு கிரில் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கிரில் சூஸ் பண்ணியிருக்கனால அதுவே நல்லா சுற்றி ஃபேட்லாம் கீழே வடிஞ்சிரும். இந்த மாதிரி அவனை பொறுத்து டைமிங் மாறும். சில சமயம் 1 ஹவர் கூட ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்த உடனேயே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக உருக்குன வெண்ணெயை இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி தடவிடலாம். நம்ம டெண்டரைசர் யூஸ் பண்ணுறனால சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.